Hello everyone, welcome to the channel once again. It's I.Tamizhan. நம்ம நம்மளோட 3D பிரிண்டரான Ender 3 version 2 அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரிண்டர் என்ன பண்ணிட்டோம்னா அசெம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இதோட இம்ப்ரெஷன் நம்ம அன்பாக்சிங் வீடியோ நேற்று போட்டிருந்தோம் அப்படி தானே. இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வித் தட் பீங் செட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிண்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக 20,000 rupees அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பட்ஜெட் பிரிண்டர், அந்த பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல பிரிண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பிரிண்டரை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இங்கே ஒரு கிளாஸ் பெட் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஸ்பூல். இது நான் தனியாக தான் வாங்கினேன், ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி. ஏன்னா இனிஷியல் அவங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். நல்ல வேலை நான் இதை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் சாம்பிள் பிஏலே கொடுத்தாங்க. பட் அதில் உள்ள பிரச்சனை இந்த பிஏல எனக்கு 1000 rupees ஆச்சு. அவங்க கொடுத்த சாம்பிள் பிஏல கொஞ்சம் ஒயிட் கலர், டோட்டலி ஒயிட் கலரில் இருந்துச்சு. நீங்கள் இது பார்க்குற இது பிளாக் கலரில் இருக்குல்ல. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த இதுக்கு வெளியில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அந்த சுற்றுற மாதிரி ஒன்று இருக்குது, அந்த ஸ்பூல் சுற்றி வைக்கிறதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க என்ன பண்ணவே இல்லைன்னா அது கொடுக்கவே இல்லை. வெறும் சும்மா கயிறு சுற்றி வச்சுருக்க மாதிரி ஒரு கொஞ்சோண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை என்னால் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னு இதில் மேலே மாட்டிட்டு இந்த ஸ்பூல் ஹோல்டர் இல்லாமல் என்னால் என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா இதில் ஃபீட் பண்ண இருக்க முடியாது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் விஷயம். அண்டு வேறு இம்ப்ரெஷன் வைஸில் சொல்லணும்னா இன்னொரு டெக்னிக்காலிட்டி, இது இந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறதுக்கு பிஎஸ்யூன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த இதுக்கு பவர் சப்ளை யூனிட். அந்த பவர் சப்ளை யூனிட் 240 watts ஆர் மேபி 230 watts ஒர்க் ஆகும். அதோட இன்னொரு வெர்ஷன் மேபி 115 watts ஆர் 105 watts நினைக்கிறேன். அதை நம்ம கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு அது என்னதுன்னு தெரியாது. பட் ஃபாரினில் அதை யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த 2 வோல்டேஜும் இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால பின்னாடி ஒரு டாகிள்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பிஎஸ்சிக்கு. ஸோ அதை நார்மலாக இங்கே 230 தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த பின்னாடி இந்த பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். சரி, அதுக்கப்புறம் ஒரே பெரிய சேஞ்ச் அப்படின்னா இங்கே ஒரு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோட பழைய கேபிள். புது கேபிள் என்னென்னா இந்த சைஸில் இல்லாமல் டெக்னிக்கலி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த 3 pin சைஸில் இல்லாமல் இந்த பெரிய சைஸ் இருக்குல்ல, அந்த கிரைண்டர் சைஸ் ஆர் மேபி ஈவன் நம்ம அந்த வாட்டர் ஹீட்டருக்குலாம் ஒரு பெரிய சைஸில் யூஸ் பண்ணலாம், அந்த சைஸில் இருந்துச்சு. அண்ட் இனிஷியலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரூமில் நம்மளோட இதில் தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட கேமரா வச்சுருப்போம். இதுக்கு கீழே ஒரு இது இருக்கும், ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் கேபிள் இருக்கும். அந்த இதில் தான் என்ன பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கேபிள் கூட என்ன கலத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ரூமில் இது இருக்குது பார்த்தீங்களா, மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்வெர்ட்டர் வச்சுருப்போம். ஸோ அந்த இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு கேபிள் வழியாக, ஸோ உங்களுக்கு எங்கேருந்து தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபேன், ஓகே வெளியிலேருந்து அப்படியே என்ன பண்ணுவோம், அந்த இன்வெர்ட்டரில் போய் நம்மளோட மெயின் ஹப்புக்கு போகும். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கீழே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொடுத்து மொத்த பிசி செட்டப்பையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த பவர் பேக்கப்பில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ கரண்ட் போனாலும் ஃபுல்லாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூமில் நம்ம டிவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டிவி கரண்ட் இல்லாமல்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் போட்டிருப்போம். அது கீழே உங்களுக்கு தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் யூ கெட் த பாயிண்ட். ஸோ அங்கேருந்து நம்மளால் தேவைப்படும் போது அந்த கேபிள் எடுத்து என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெர்ட்டரில் தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பெஞ்சை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த செட்டப் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாட்சன் வருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாட்சனுக்கு ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தினால லாட்சனால் வர முடியல. அதுக்கப்புறம் பொஃபினால் வர முடியல. ஸோ சிங்கிளாக தான் இருந்து நான் என்ன பண்ணேன்னா இதை அசம்பிள் பண்ணதுக்கு ஒரு டியூட்டோரியல் கொடுத்துருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. ஏதோ ஒரு யூஸர் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டியூட்டோரியல் பார்த்து எக்ஸாக்டாக அப்படியே பண்ண சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு பர்ஃபெக்டாக நம்ம அசம்பிள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரிண்ட் குவாலிட்டி அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம சாம்பிள் பிரிண்ட்டும் பண்ணியிருந்தோம். அந்த சாம்பிள் பிரிண்ட்டும் சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3 இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேலிப்ரேஷன் கியூப்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக டெஸ்ட் பண்ணும்போது எல்லா ஆக்சிஸ்லையும் ஒழுங்காக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்குள்ளது. அண்ட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும்னு நினைக்கிறேன். இதை எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ இதை நம்ம 3D பிரிண்ட் பண்ணுது. ஸோ நல்லாவே டீசென்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ். அண்ட் நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் மோஸ்ட்டாக ஈஸியாக அசம்பிள் பண்ணிட்டேன். எக்ஸப்ட் எனக்கு என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரூடர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பூல்லேருந்து இந்த ஒரு ஒயர் போகுதுல்ல. ஸோ இந்த ஒயர் போயிட்டு எக்ஸாக்டாக இந்த நாப்புக்கு இடையில அது போகும். அதை மட்டும் எனக்கு கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் அது தெரியாது அது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. பட் மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் பெட்டை லெவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக. அதுக்கப்புறம் பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இப்போதைக்கு நம்மளோட இது சொல்லலாம். என்னென்னா இந்த பிரிண்டர் ஆக்சுவலாக ஆரஞ்சு கலரில் இருக்கணும்.
அவங்க எக்ஸ்ட்ராவாக இங்கே கொஞ்சம் கேப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சென்டரில் அந்த ஃப்ரேமில் ஒரு 2 கேப் இங்கே இருக்குது, மேலே வந்து ஒரு கேப் இருக்குல்ல. இதில் ஆரஞ்சு கலரில் ஒரு மெட்டீரியல் வச்சு கவர் பண்ணுற மாதிரி கலர்ஃபுல்லாக அதை டிசைன் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நான் யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பிளாக் இருக்கிறது நல்லாவே பிடிக்கும். ஸோ ஃபினிஷ் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு சூப்பரான ஒரு பில்டு. அவங்க அது வந்து அலுமினியமாக ஸ்டீலானு எனக்கு ஸ்டீல் தான் நினைக்கிறேன், மோஸ்ட்டாக ஸ்டீல் ஃப்ரேம். ஆனால் அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பிளாக்காக, சூப்பர். எனக்கு அந்த மேட் பேக் நல்லாவே பிடிக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ரிஜிடாக இருக்குது. பிளாஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அதில் லோ குவாலிட்டியாக எந்த ஒரு காம்பனண்ட் இருந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ வந்து அந்த இது ஃபங்க்ஷனிங்காக தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து செக் பண்ண முடியும். ஓகே, 1 செகண்ட். மேலே ப்ரிப்பேர்னு கொடுத்து ஆட்டோ ஹோம் கொடுத்தோன்னா, ஸோ இதை என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த பெட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனில் அதை வந்து என்ன பண்ணி கொண்டு விடணும், அதுவே செக் பண்ணி பார்க்கணும். லைக் எல்லா விஷயங்களும் மேனுவலாக கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நான் இந்த டெக்னிக்கலிட்டிஸை பற்றி இன்னொரு நாள் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல, பட் தட்ஸ் எ குட் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் வேறு சவுண்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்தளவுக்கு ஓகே நாய்ஸ் கேட்குதுன்னு எனக்கு தெரில. இந்த ரூமில் என்னால் வைக்க முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணவும் முடியாது. உட்கார்ந்து இருக்கும்போதும் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு எதுவுமே கேட்காமல் இருந்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மெமரி கார்டு பை டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருந்தாங்க. இதில் தான் அந்த மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு யூஎஸ்பி ஸ்லாட்டாக இருக்குது. அந்த மெமரி கார்டு ரீடர் சேர்த்தும் கொடுத்துருந்தாங்க. இன்பில்ட்டாக அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அதில் கொஞ்சம் ஃபைல்ஸும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ தேவைப்படுற எல்லாமே அவங்க இனிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. வேறு என்ன அவங்க பண்ணியிருந்தாங்க, இந்த கியூஆர் கோடு எதுக்கு இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. வேணால் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க அது கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஸ்கேன் இதிலேருந்து என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நான் வந்து லாட்ஸனாலேயும் முடியலை, புஃபினாலேயும் முடியலை வரதுக்கு. அவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இஜாஸ் நேற்று நைட் வரைக்கும் இருந்தால், பட் கடைசியில் அவன் லைக் அவனுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவனும் கிளம்பினான். கடைசியில் நான் தான் வீடியோ காலையில் அசம்பிள் பண்ணான்னு நினைக்கிறேன். யா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா மாட்டிட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, 20,000 ருபீஸ்க்கு இது ஒர்த்து மாதிரி தோணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் பண்ண பில்டு இங்கே இருக்குது. அண்ட் எனக்கு யூஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் லாட்ஸ்னு என்கிட்ட கேட்டு அதே கேள்வி இது தான். 20,000 ருபீஸ்க்கு இது ஒர்த்து மாதிரி தான் இருக்கா, ஹவு டு யூ திங்க் அபவுட் த குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது. 20,000 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 20,000 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லைக் இப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அந்த ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க, அதை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். பட் ஒரு பிரிண்டர் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஃபோட்டோவை உங்களால் பிரிண்ட் அவுட் எடுத்து கையிலேயே உங்களால் பிரிண்ட் அவுட்டாகவே எடுக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன், செமையாக இருக்கும்ல. அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறீங்க, அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கடையில் போய் அங்கேருந்து வாங்க முடியாது, பட் அதே ஆப்ஜெக்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்களேன், செமையாக கூலாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் இட், சூப்பராக இருக்குது. அண்டு இன்னும் ஏதாச்சும் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அப்கிரேட்ஸுங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தோன்னு தெரியல, இந்த டிஸ்பிளே நம்மளால் சேஞ்ச் பண்ணிட்டு வேறு டிஸ்பிளே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, லைக் இந்த பெட் இருக்குல்ல, இந்த பெட்டை மாற்றிட்டு வேறு ஒரு பெட் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஒரு ஹாட் ஹெட்னு ஒன்று சொல்லுவாங்க நினைக்கிறேன், ஹாட் ஹெட்னு நினைக்கிறேன். கீழே ஒரு பெண்ணு மாதிரி ஒரு இது இருக்கும், அதுலேருந்து அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இங்கே இருக்க மெட்டீரியல் வந்து ஹீட் ஆகி அது எழுதிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பின் ஹெட்டை வந்து நம்ம மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஹை டெம்பரேச்சர் சப்போர்ட் பண்ணும். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டை லெவல் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் லைக் கேமரா கண்ட்ரோல், லைக் இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் எடுக்கிறோம், அதை வந்து ஃபுல்லாக டைம் லேப்ஸில் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் செமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கணும். அண்டு பர்ஃபெக்டாக இது நான் இன்னும் எனக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே நான் இன்னும் வந்து என்ன பண்ணலைன்னா பிரிண்ட் பண்ணவே இல்லை. பட் ஒன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது 20,000க்கு ஒருத்தான ஒரு பிரிண்டர், செமையான ஒரு பிரிண்டர், மாஸ் பிரிண்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலாம். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.